வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, உலகியல் ஜோதிடத்தில் சிம்ம ராசியை குறிக்கக்கூடிய இடங்களை பார்க்க போகிறோம். இப்போ இந்த உலகியல் ஜோதிடம் அப்படிங்கிற பகுதி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துருவோம். அதாவது எந்த இடத்துல உங்களுக்கு பாதிப்பு வருது அப்படிங்கிறத இந்த உலகியல் ஜோதிடத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சிம்ம ராசியில் ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை சனி பார்வை பார்க்குது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் சிம்ம ராசியில் இருக்குது. சனி செவ்வாயை பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது 3ஆம் பார்வையாக பார்க்கலாம், 7ஆம் பார்வையாக பார்க்கலாம், 10ஆம் பார்வையாக பார்க்கலாம். ஏதோ ஒரு பார்வையில் சனி பார்வையில் செவ்வாயை பார்க்குது, அல்லது சிம்ம ராசிலேயே சனியும் செவ்வாயும் சேர்ந்துருக்குது அப்படி வச்சுக்கிடுவோமே. அப்போ எங்கே பாதிப்பு வரும் அப்படின்னா, சிம்ம ராசி குறிக்கக்கூடிய இடங்களில் தான் சனி செவ்வாய் சார்ந்த பாதிப்புகள் வரும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ எந்த தமிழ்நாட்டில் எந்த இடத்துல வரலாம், இந்தியாவில் எந்த இடத்துல வரலாம், உலகத்தில் எந்த கண்ட்ரீஸில் அந்த பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் அந்த இடங்களை தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ சிம்மராசி குறிக்கக்கூடிய இடங்கள் என்னென்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கடுத்து ஒவ்வொரு இடத்துல எப்படி பூகம்பம் வருது, நிலநடுக்கம் எப்படி வருது, சுனாமி எப்படி வருது, அல்லது ஒரு போர் எப்படி வருது, எந்த இடத்துல பாதிப்பு வருது அப்படிங்கிறத விளக்கமாக அடுத்த வீடியோஸில் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு உலகியல் ஜோதிடத்தில் பேசிக்கான விஷயங்கள் அதை குறிக்கக்கூடிய இடங்களை ஃபஸ்ட்டு பார்ப்போம். தமிழ்நாட்டில் சிம்மராசி குறிக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் கிழக்கு பகுதி, அதுக்கப்புறம் புதுக்கோட்டை மாவட்டம். இந்த 2 விஷயத்தை தமிழ்நாட்டில் சிம்மராசி குறிக்குது, 2 இடங்களை. அடுத்து இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் இருக்குது, நிறைய சிட்டிஸ் ஸ்டேட்ஸ்லாம் இருக்குது. அது வரிசையாக பார்ப்போம். ஒன்று பாம்பே, மும்பை சிம்மராசியை குறிக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேசம், தெலுங்கானா, கேரளா கடற்கரை பகுதி, யமுனை நதி பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மலையடிவாரம், காவேரி, அதுக்கப்புறம் விந்திய மலை, நாசிக் அப்படிங்கக்கூடிய இடம், பூனேயில் இருக்கக்கூடிய மலைப்பகுதி, அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலை, சாத்புரா மலை அப்படிங்கிறது மத்திய பிரதேசத்தில் இருக்குது. சாத்புரா மலை, ஜான்சி கிழக்கு பகுதி, கானோஜ் அப்படிங்கிற இடம், மாலவம் அப்படிங்கிற இடம், அதுவும் மத்திய பிரதேசத்தில் தான் இருக்குது. அப்போ மெயினாக இது குறிக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசத்தில் சில பகுதி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யமுனை நதி, மேற்கு தொடர்ச்சி மலை, பூனா, விந்திய மலை, நாசிக்கு, பாம்பே, ஹிமாச்சல் பிரதேசம், இந்த மாதிரி இடங்களை இந்தியாவில் சிம்மராசி குறிக்குது. உலகத்தில் இந்த சிம்மராசி எந்தெந்த இடங்களை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இத்தாலி, ஃப்ரான்ஸில் மேற்கு பகுதி, ரொமேனியா அப்படிங்கிற இடத்துல வடக்கு பகுதி, போஹீமியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி, அதுக்கப்புறம் சிசிலி அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி, ஆல்ப்ஸ் மலைத்தொடர், அது சுவிட்சர்லாண்டு, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு மலைத்தொடர், ஆல்ப்ஸ் மலைத்தொடர். அதுக்கப்புறம் காபூல், ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடியது. இதுதான் உலகத்தில் அது குறிக்கக்கூடிய இடங்கள். இது இந்தியாவில் குறிக்கக்கூடிய பகுதி, இது தமிழ்நாட்டில் குறிக்கக்கூடிய பகுதி. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ சிம்ம ராசியில் ஒரு கிரகம் பாதிக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். பாதிக்கப்படுதுன்னா என்ன, ஒரு கிரகம் எப்படி பாதிக்கப்படும்? ஒரு வக்கர கிரகத்தோடையோ அல்லது ராகு கேதுவோடையோ சேரும்போது அந்த கிரகம் பாதிக்கப்படும். ஒரு கிரகம் தன்னுடைய பகை கிரகத்தோடு சேரும்போது அந்த கிரகம் பாதிக்கப்படும். அப்போ சிம்மராசியில் இருந்து ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா இந்த சிம்மராசி குறிக்கக்கூடிய இந்த பிரதேசங்கள், இந்த இடங்களில் பாதிப்பு ஏற்படும். இதை நீங்கள் தெரிஞ்சுட்டா போதுமானது. இப்போ நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படின்னா, இப்போ நான் விருதுநகர் மாவட்டம். இப்போ விருதுநகர் மாவட்டத்தில் 12 ராசியாக பிரித்து அந்த விருதுநகர் மாவட்டத்தில் எந்த பகுதியை இது குறிக்குதுன்னு சொல்லி இன்னும் டெப்த்தாக போகணும். அவ்வளோ போகிறதுக்கு நமக்கு தப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இருக்காது. அதனால் தமிழ்நாடு, இந்தியா, உலகம் குறிக்கக்கூடிய பகுதிகளை நான் போட்டிருக்கேன். இப்போ சிம்மராசியில் ஒரு கிரகம் சார்ந்து நீங்கள் பரிகாரம் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த கிரகம் சார்ந்த பரிகாரத்தை சிவகங்கை மாவட்டத்தில் போய் பண்ணுங்கள், அல்லது புதுக்கோட்டை மாவட்டத்தில் போய் அந்த பரிகாரம் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு வெற்றி சதவீதம் அதிகமாக இருக்கும். கண்டிப்பான முறையில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வேறு ஸ்டேட்டில் இருந்தீங்க அப்படின்னா, இந்த குறிப்பிடப்பட்ட இடங்களில் ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் போயிட்டு நீங்கள் பரிகாரம் பண்ணும்போது கண்டிப்பாக அது வெற்றி அடையும். அதே மாதிரி நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எந்த கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ உதாரணத்துக்கு சிம்ம ராசியில் சுக்கிரன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சுக்கிரன் சார்ந்த தொழில் பண்ணுறீங்க, ஒரு துணி பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா இந்த குறிப்பிட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும்னு சொல்லலாம். இப்படி பல ஆங்கிளில் நம்ம பரிகாரமும் பண்ணலாம், எந்த இடத்துல பாதிப்பு வருது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம், எந்த இடத்துல போய் பரிகாரம் பண்ணால் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறதும் நம்ம சொல்ல முடியும். இப்படி பல விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கு. அதனால் உலகியல் ஜோதிடத்தை வரிசையாக போட்டுகிட்டே இருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பதிவு நல்லா இருந்துச்சு அப்படின்னா 12 ராசிகளுக்குமே நான் உலகியல் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட இடங்களை நான் போட்டுடுறேன். அதுக்கப்புறம் ஒரு கிரகங்கள் பாதிக்கப்படுது அப்படின்னா எந்த இடத்துல பாதிப்பு வருது, எந்த தொழிலில் பாதிப்பு வருது அப்படிங்கிறதையும் நம்ம போடலாம். இப்போ உதாரணத்துக்கு சனி செவ்வாய் சேர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எலக்ட்ரிக்கல் மூலிமா பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, போலீஸ் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி பல ஆங்கிளில் வந்து நம்ம யோசித்து சொல்லுவோம். நம்ம இதே மாதிரி ஒவ்வொரு கிரக சேர்க்கை ஒவ்வொரு ராசியில் இருக்கும்போது எந்த குறிப்பிட்ட இடத்துல பாதிப்பு வரும், எந்த தொழிலில் மெயினாக பாதிப்பு வரும் அப்படிங்கிறதும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதை வந்து ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இது சார்ந்த இடங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் 12 ராசிகளுக்கும். அதுக்கடுத்து வந்து அது சார்ந்த எர்த்குவேக் ஜோதிடம் அதை வந்து அடுத்தடுத்து பார்ப்போம். இந்த பதிவு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வேறு என்னெல்லாம் போடலான்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து என்னால் முடிஞ்சால் எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். யாருமே சொல்லாத விஷயங்களை வந்து நான் சொல்கிறது தான் என்னுடைய நோக்கம். அதனால் வந்து உங்களுக்கு எப்படி இது பயனுள்ளதாக இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.